இந்த எப்படி பாருங்க, ஒருத்தரை சாவே பயந்து ஓடி போச்சுன்னா அவர் இவர்தான். இவர் பேர் தான் ஃபெனாக்ஸ் சோலாக். இவர் 1962ல ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு. அப்போது அந்த ட்ரெயின் தண்டவாளம் தண்ணியில மூழ்கிருச்சு. 17 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா இவர் மட்டும் பொழைச்சுக்கிறாரு. 1963ல விமானத்துல டிராவல் பண்றாரு. விமானத்துடைய சைடு டோர் திறந்து தப்பிச்சு பேராசூட் இல்லாம உயிர் பொழைச்சுக்கிறாரு. ஆனா அந்த பிளைட் மலை மேல மோதி அங்க இருந்த எல்லாருமே இறந்து போறாங்க. 1966ல இவர் பேருந்து டிராவல் பண்ணும்போது அந்த பேருந்து பனிச்சறுக்குல மாட்டி எல்லாருமே இறந்து போறாங்க. ஆனா இவர் மட்டும் பொழைச்சுக்கிறாரு. அப்பதான் இவர் நினைக்கிறாரு, நம்மளுக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு காரை வாங்குறாரு. காரை வாங்கி ஓட்டிட்டு போகும்போது அவருடைய டோர் தீப்பத்தி எரியுது. அதுல இருந்து இவர் உயிர் தப்பிறாரு. அதுக்கடுத்து ஒரு நாள் இவர் காரை கொண்டுட்டு பெட்ரோல் போட போறாரு. பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது அந்த பெட்ரோல் பல்கி தீப்பத்தி எரியுது. ஆனா இவர் உயிர் தப்பிச்சுறாரு. அவர் தலைமுடி எல்லாமே எரிஞ்சு போயிருது. யோசிக்கிறாரு, ஏன்டா நம்மளுக்கு காருமே ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டுறதையுமே குறைக்கிறாரு. 1999ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மலை மேல ஒரு ட்ரிப்புக்கு போறாங்க. அப்போது அந்த கார் வந்து லாரி மேல மோதிடுது. அந்த கார்ல டிராவல் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிறாங்க. ஆனா இவர் மட்டும் உயிர் படைச்சாரு. 2003ல இவருக்கு லாட்டரி சீட்டு கிடைக்குது. அதுல 1 மில்லியன் லாட்டரி சீட்டு இவருக்கு அடிக்குது. அது மட்டும் இல்ல, இவர் நல்லாவே வாழ்ந்துட்டு 2016ல இவருடைய 87 வயசுல தான் இறந்து போறாரு. அதுக்கடுத்து இவர் ஒண்ணு சொல்லி வச்சிருக்காரு, என்னைய மரணம் துரத்திட்டு தான் இருந்துச்சு, ஆனா அதுக்கு நான் பயப்படவே இல்லை. ஏன்னா நான் நம்பினது கடவுளை, அவர் தான் என்னை காப்பாத்தினாருன்னு.